ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம வென், வேர், விச், வாட், ஹூ போன்ற கேள்வி வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எப்படி ஈஸியாக பயன்படுத்தி சரளமாக பேசுறதுன்றத பார்க்க போகிறோம். வென்னை பார்த்தீங்கன்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம் தருது. ஹூனா யார், யார். வேர்னா எங்கே, வேர் எங்கே. ஒய்னா ஏன், ஒய் ஏன். ஹூஸ்னா யாருடைய, ஹூஸ் யாருடைய. வாட்னா என்ன அப்படின்னு அர்த்தம் தருது. ஹவுனா எப்படி, ஹவு மெனினா எத்தனை. ஹவு மச்னா எவ்வளவு. விச்னா எந்த அப்படின்னு அர்த்தம் தருது. வாட்னா என்ன, ஹவுனா எப்படி, ஹவு மெனி எத்தனை, ஹவு மச்னா எவ்வளவு, விச்னா எந்த அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது. வென் பார்த்தீங்கன்னா டைம், காலத்தை குறிக்கிறதுக்காக, காலத்தை பற்றி கேட்கறதுக்கு நம்ம வென்னை பயன்படுத்துகிறோம். ஹூ பார்த்தீங்கன்னா பீப்புள், நபரை பற்றி கேட்கறதுக்கு நம்ம ஹூவை பயன்படுத்துகிறோம். வேர் பார்த்தீங்கன்னா பிளேசஸ், இடத்த பற்றி கேட்கறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஒய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன், காரணத்தை கேட்கறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஹூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருடையது, யாருக்கு சொந்தம், பொசிஷனை பற்றி கேட்கறதுக்கு நம்ம ஹூஸை பயன்படுத்துகிறோம். வாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்கள், திங்ஸுக்கு பயன்படுத்துகிறோம். என்ன அப்படின்ற அர்த்தம் தருது. ஹவுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட், எப்படி ஒரு விஷயம் செய்கிறோன்றத சொல்கிறதுக்கு தான் நம்ம ஹவை பயன்படுத்துவோம். ஹவு மெனியா ஹவு மச்சை பார்த்தீங்கன்னா அளவு, குவான்டிட்டியை பற்றி கேட்குறதுக்கு பயன்படுத்துவோம். ஹவு மெனி பார்த்தீங்கன்னா 1 2ன்னு சொல்லிட்டு எண்ணுவோம் இல்லைங்களா, அதை கேட்குறதுக்கு பயன்படுத்துவோம். ஹவு மச் எண்ண முடியாது, ஆயில நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதை பற்றி கேட்குறதுக்கு ஹவு மச்சை பயன்படுத்துகிறோம். விச் பார்த்தீங்கன்னா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுற இடங்களில் நம்ம விச்சை பயன்படுத்துவோம். விச்னா எந்த அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அடுத்து பார்ப்போம், இதுக்கான வாக்கியங்களை பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். வென் ப்ளஸ் டிட் வரும்போது எப்படி வாக்கியம் அமையும் அப்படின்றத பார்க்கலாம். வென் டிட் யூ பை திஸ் கார், வென் டிட் யூ பை திஸ் கார், இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். நீங்கள் எப்பொழுது இந்த காரை வாங்கினீர்கள். ஸோ வென்னும் போது உங்களுக்கு அது காலத்தை தான் குறிக்கும். யூனா நீங்கள், டிட் ப்ளஸ் பை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கினீர்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. திஸ்னா இந்த, கார்னா 4 சக்கர வாகனம் அப்படின்ற அர்த்தம் தருது. மகிழ்வுந்து அப்படின்ற அர்த்தம் தருது. வென் டிட் யூ பை திஸ் கார். வென் ப்ளஸ் ஷுட், இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். வென் ஷுட் ஐ ரிட்டர்ன் த கார், நான் எப்பொழுது காரை திருப்பி தர வேண்டும். வென்னா எப்பொழுது, ஐனா நான், ஷுட் ரிட்டர்னா திருப்பி தர வேண்டும். வென் ஷுட் ஐ ரிட்டர்ன் த கார். வென் ப்ளஸ் வில் பி, அதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். வென் வில் டின்னர் பி ரெடி, வென் வில் டின்னர் பி ரெடி. வென் வில் டின்னர் பி ரெடி, இரவு உணவு எப்பொழுது தயாராகும். வென்னா எப்பொழுது, டின்னர்னா இரவு உணவு, வில் பி ரெடினா தயாராகும் அப்படின்ற அர்த்தம் தருது. வென் வில் டின்னர் பி ரெடி. வென் ப்ளஸ் டூ வாக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வென் டு யூ யூஸ்வலி கெட் அப், வென் டு யூ யூஸ்வலி கெட் அப், நீங்கள் வழக்கமாக எப்பொழுது எழுந்திருக்கிறீர்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. வென்னா எப்பொழுது, யூனா நீங்கள், டூ ப்ளஸ் கெட்டப் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கிறீர்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. யூஸ்வலி வழக்கமாக, வென் டு யூ யூஸ்வலி கெட் அப். வென் ப்ளஸ் வாஸ் வாக்கியத்தை பார்ப்போம். வென் வாஸ் திஸ் டெம்பிள் பில்ட், வென் வாஸ் திஸ் டெம்பிள் பில்ட், இந்த கோயில் எப்பொழுது கட்டப்பட்டது. வென்னா எப்பொழுது, திஸ்னா இந்த, டெம்பிள்னா கோவில், வாஸ் பில்ட்னா கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தருது. வென் வாஸ் திஸ் டெம்பிள் பில்ட். வென் ப்ளஸ் கேன் வாக்கியத்தை பார்ப்போம். வென் கேன் ஐ see you next time, வென் கேன் ஐ see you next time, இதுக்கான தமிழ் அர்த்தத்தோடு பார்ப்போம். அடுத்த முறை நான் உன்னை எப்பொழுது பார்க்கலாம். வென்னா எப்பொழுது, ஐனா நான், கேன்சினா பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் தருது. யூனா உன்னை உங்களை அப்படின்னு அர்த்தம் தருது. நெக்ஸ்ட் டைம்னா அடுத்த முறை. வென் கேன் ஐ see you next time.
when plus will அதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். when will you finish your work? when will you finish your work? இதுக்கான தமிழ் அர்த்தத்தோட பார்ப்போம். உங்களுடைய வேலையை எப்பொழுது முடிப்பீர்கள்? வென்னா வந்து எப்பொழுது, யூனா வந்து நீங்கள், வில் ஃபினிஷ்னா வந்து முடிப்பீர்கள், யுவர்னா உங்களுடைய, ஒர்க்னா வந்து வேலை. வென் வில் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க். வென் ப்ளஸ் இஸ். வென் இஸ் யுவர் பர்த்டே? வென்னா வந்து எப்பொழுது, இஸ்னா வந்து இருக்கிறது, யுவர்னா உங்களுடைய, பர்த்டேனா பிறந்தநாள். வென் இஸ் யுவர் பர்த்டே? உங்களுடைய பிறந்தநாள் எப்பொழுது? வென் இஸ் யுவர் பர்த்டே? when plus was அதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். when was it purchased? when was it purchased? இதுக்கான தமிழ் அர்த்தத்தோட அது எப்பொழுது வாங்கப்பட்டது? வென்னா வந்து எப்பொழுது, இட்னா வந்து அது, வாஸ் பர்ச்சேஸ்ட்னா வந்து வாங்கப்பட்டது. when was it purchased? வேர் ப்ளஸ் ஆர். வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே, அதாவது இடத்தை பற்றி கேட்குறதுக்கு பயன்படுத்துவோம். இப்போ வென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலத்தை பற்றி கேட்குறதுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து இடத்தை பற்றி கேட்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். வேர் ஆர் மை புக்ஸ்? வேர் ஆர் மை புக்ஸ்? இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். எனது புத்தகங்கள் எங்கே இருக்கின்றன? வேர்னா வந்து எங்கே, ஆர்னா வந்து இருக்கின்றன, மைனா வந்து என்னுடைய, புக்ஸ்னா வந்து புத்தகங்கள். வேர் ஆர் மை புக்ஸ்? வேர் ப்ளஸ் வாஸ் வாக்கியத்தை பார்ப்போம். வேர் வாஸ் இட்? அது எங்கே இருந்தது? வேர்னா வந்து எங்கே, வாஸ்னா வந்து இருந்தது, இட்னா வந்து அது. வேர் வாஸ் இட்? வேர் ப்ளஸ் வேர், WHERE ப்ளஸ் VERE. இதுக்கான வாக்கியத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வேர் வேர் யூ பிஃபோர்? இதுக்கான தமிழ் நீங்கள் முன்பு எங்கே இருந்தீர்கள்? வேர்னா வந்து எங்கே, வேர்னா வந்து இருந்தீர்கள், யூனா வந்து நீங்கள், பிஃபோர்னா முன்பு. வேர் வேர் யூ பிஃபோர்? வேர் ப்ளஸ் டு. இதுக்கான வாக்கியத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வேர் டு யூ பிளே டென்னிஸ்? வேர் டு யூ பிளே டென்னிஸ்? இதுக்கான வாக்கியத்தை தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். நீங்கள் எங்கே டென்னிஸ் விளையாடுகிறீர்கள்? வேர்னா வந்து எங்கே, யூனா வந்து நீங்கள், டு ப்ளஸ் பிளேனா வந்து விளையாடுகிறீர்கள். டென்னிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடுற டென்னிஸ் விளையாட்டு. வேர் டு யூ பிளே டென்னிஸ்? வேர் ப்ளஸ் இஸ். இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். வேர் இஸ் இட் நவ்? வேர் இஸ் இட் நவ்? இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். அது இப்பொழுது எங்கே இருக்கிறது? வேர்னா வந்து எங்கே, ஈஸ்னா வந்து இருக்கிறது, இட்னா வந்து அது, நவ்னா இப்பொழுது. வேர் இஸ் இட் நவ்? வேர் ப்ளஸ் டிட் வாக்கியத்தை பார்ப்போம். வேர் டிட் யூ ஈட்? வேர் டிட் யூ ஈட்? நீங்கள் எங்கே சாப்பிட்டீர்கள்? வேர்னா வந்து எங்கே, யூனா வந்து நீங்கள், டிட் ப்ளஸ் ஈட் வந்து சாப்பிட்டீர்கள். வேர் டிட் யூ ஈட்? வேர் ப்ளஸ் ஷுட் வாக்கியத்தை பார்ப்போம். வேர் ஷுட் வி கோ? வேர் ஷுட் வி கோ? இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். நாம் எங்கு செல்ல வேண்டும்? வேர்னா வந்து எங்கே, வீணா வந்து நாம், ஷுட் கோனா வந்து செல்ல வேண்டும். வேர் ஷுட் வி கோ? வேர் ப்ளஸ் வில். இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். வேர் வில் வி மீட்? வேர் வில் வி மீட்? நாம் எங்கு சந்திப்போம்? வேர்னா வந்து எங்கே, வீணா வந்து நாம், வில் மீட்னா வந்து சந்திப்போம். வேர் வில் வி மீட்? வேர் ப்ளஸ் கேன் வாக்கியத்தை பார்ப்போம். வேர் கேன் ஐ பை டிக்கெட்ஸ்? வேர் கேன் ஐ பை டிக்கெட்ஸ்? இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். நான் எங்கே டிக்கெட் வாங்க முடியும்? வேர்னா வந்து எங்கே, ஐனா வந்து நான், கேன் பைனா வந்து வாங்க முடியும், டிக்கெட்ஸ்னா வந்து நம்மளுடைய நுழைவு சீட்டு, டிக்கெட்ஸ் வந்து நுழைவு சீட்டுகள் அப்படின்ற அர்த்தம் தருது. வேர் கேன் ஐ பை டிக்கெட்ஸ்? விச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்படின்ற அர்த்தம் தரும். இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விச்ன்றது பயன்படும். விச் ப்ளஸ் இஸ் அதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். விச் இஸ் மைன்? விச் இஸ் மைன்? எது என்னுடையது? விச்னா வந்து எது அப்படின்னு அர்த்தம் தருது. மைன் வந்து என்னுடையது, ஈஸ்னா வந்து இருக்கிறது. விச் இஸ் மைன்? விச் ப்ளஸ் டிட் அதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். விச் டிட் யூ சூஸ்? விச் டிட் யூ சூஸ்? இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம்.
நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்கள் விச்னா வந்து எந்த அப்படின்னு அர்த்தம் தருது. யூனா வந்து நீங்கள் டிட் ப்ளஸ் சூஸ் வந்து தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. விச் டிட் யூ சூஸ். விச் ப்ளஸ் ஷுட் இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். விச் வே ஷுட் ஐ கோ விச்னா வந்து எந்த, வேனா வந்து வழி, ஐனா வந்து நான், ஷுட் கோனா வந்து செல்ல வேண்டும். இதுதான் அதோட அர்த்தம். நான் எந்த வழியில் செல்ல வேண்டும். விச்னா வந்து எந்த, வேனா வந்து வழி, ஐனா வந்து நான், ஷுட் கோனா வந்து செல்ல வேண்டும். விச் வே ஷுட் ஐ கோ. விச் ப்ளஸ் டூ அதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். விச் டு யூ ரெக்கமெண்ட் விச் டு யூ ரெக்கமெண்ட் இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். நீங்கள் எதை பரிந்துரைக்கிறீர்கள். விச்னா வந்து எதை அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. யூனா வந்து நீங்கள், டூ ப்ளஸ் ரெக்கமெண்ட்னா வந்து பரிந்துரைக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. விச் டு யூ ரெக்கமெண்ட். விச் நியூஸ் பேப்பர் டு யூ ரீட் நீங்கள் எந்த செய்தித்தாள் படிக்கிறீர்கள். விச்னா வந்து எந்த, நியூஸ் பேப்பர்னா செய்தித்தாள், யூனா வந்து நீங்கள், டூ ப்ளஸ் ரீட்னா வந்து படிக்கிறீர்கள். விச் நியூஸ் பேப்பர் டு யூ ரீட். விச் ப்ளஸ் ஆர் சரிங்களா. விச் ப்ளஸ் ஆர் இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். விச் புக் ஆர் யூ ரீடிங் விச் புக் ஆர் யூ ரீடிங் இதுக்கான தமிழ் வாக்கியத்தை பார்ப்போம். நீங்கள் எந்த புத்தகம் படிக்கிறீர்கள். விச்னா வந்து எந்த, புக்னா வந்து புத்தகம், யூனா வந்து நீங்கள், ஆர்னா வந்து இருக்கிறீர்கள், ரீடிங்னா படித்துக்கொண்டு. விச் புக் ஆர் யூ ரீடிங். ஹூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருடைய அப்படின்னு அர்த்தம் தருது. யாருக்கு சொந்தமானது அப்படின்றத குறிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து ஹூஸை வந்து பயன்படுத்துவோம். ஹூஸ் ப்ளஸ் வாஸ் வாக்கியத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹூஸ் ஐடியா வாஸ் இட் ஹூஸ்னா வந்து யாருடைய, ஐடியானா யோசனை, வாஸ்னா வந்து இருந்தது, இட்னா வந்து அது. ஹூஸ் ஐடியா வாஸ் இட் அது யாருடைய யோசனை. ஹூஸ் ஐடியா வாஸ் இட். ஹூஸ் ப்ளஸ் ஈஸ் இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். ஹூஸ் டீ இஸ் திஸ் ஹூஸ் டீ இஸ் திஸ் இதுக்கான தமிழ் வாக்கியத்தை பார்ப்போம். இது யாருடைய தேநீர். ஹூஸ்னா வந்து யாருடைய, டீனா வந்து தேநீர், திஸ்னா வந்து இது, ஈஸ்னா வந்து இருக்கிறது. ஹூஸ் டீ இஸ் திஸ். ஹூஸ் ப்ளஸ் டிட் இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். ஹூஸ் அம்ப்ரல்லா டிட் யூ யூஸ் இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். யாருடைய குடையை நீங்கள் உபயோகித்தீர்கள். ஊஸ்னா வந்து யாருடைய, அம்ப்ரல்லானா குடை, யூனா வந்து நீங்கள், டிட் ப்ளஸ் யூஸ்னா வந்து பயன்படுத்தினீர்கள், உபயோகித்தீர்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஊஸ் அம்ப்ரல்லா டிட் யூ யூஸ். ஹூ ப்ளஸ் இஸ் வாக்கியத்தை பார்ப்போம். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் சிங்கர். ஹூனா வந்து யார் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இது வந்து நபரை பற்றி கேட்கறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஹூனா வந்து ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் சிங்கர். அதுக்கான தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடகர் யார். ஹூனா வந்து யார், ஈஸ்னா வந்து இருக்கிறார்கள், யுவர்னா உங்களுடைய, ஃபேவரட்னா பிடித்த, சிங்கர்னா பாடகர். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் சிங்கர். ஹூ ப்ளஸ் டிட் இதுக்கான வாக்கியத்தை பார்க்க போகிறோம். ஹூ டிட் யூ மீட் தேர் ஹூ டிட் யூ மீட் தேர் நீங்கள் அங்கு யாரை சந்தித்தீர்கள். ஹூனா வந்து யாரை அப்படின்னு அர்த்தம் தருது. யூனா வந்து நீங்கள், டிட் ப்ளஸ் மீட் வந்து சந்தித்தீர்கள், தேர்னா அங்கு. ஹூ டிட் யூ மீட் தேர். ஹூ ப்ளஸ் டூ இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். ஹூ டு யூ திங்க் வில் கம் ஃபர்ஸ்ட் ஹூ டு யூ திங்க் வில் கம் ஃபர்ஸ்ட் யார் முதல்ல வருவார்கள் என்று நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஹூனா வந்து யார், டு யூ திங்க்னா வந்து நீங்கள் நினைக்கிறீர்கள், வில் கம்னா வந்து வருவார்கள், ஃபர்ஸ்ட்னா முதலில். ஹூ டு யூ திங்க் வில் கம் ஃபர்ஸ்ட். ஒய் ப்ளஸ் டிட் ஒய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரணத்தை கேட்கறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஒய் டிட் யூ பை அ ஃப்ளவர் ஒய் டிட் யூ பை அ ஃப்ளவர். நீங்கள் ஏன் பூ வாங்கினீர்கள், ஏன் நீ பூ வாங்கினாய் அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது. ஒய்னா வந்து ஏன், யூனா வந்து நீங்கள், டிட் ப்ளஸ் பை பார்த்தீங்கன்னா வாங்கினீர்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. ஏன்னா வந்து ஒரு, ஃப்ளவர்னா பூ. ஒய் டிட் யூ பை அ ஃப்ளவர். ஒய் ப்ளஸ் ஆர் இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். ஒய் ஆர் யூ ஸோ டயர்ட் டுடே ஒய்னா வந்து ஏன், நம்ம வந்து காரணம் கேட்குறோம்.
யூனா வந்து நீங்கள், ஆர்னா வந்து இருக்கிறீர்கள், ஸோ டயர்ட்னா வந்து மிகவும் சோர்வாக, டுடேனா இன்று. ஸோ இதுக்கான தமிழ் வாக்கியத்தை பார்ப்போம். இன்று ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். why are you so tired today? இன்று ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறீர்கள். why plus where இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். why were you absent yesterday? why were you absent yesterday? இதுக்கான தமிழ் வாக்கியத்தை பார்ப்போம். நீங்கள் ஏன் நேற்று வரவில்லை. நீங்கள் ஏன் நேற்று வரவில்லை. whyனா வந்து ஏன், absentனா வந்து லீவ், yesterdayனா நேற்று. why were you absent yesterday? what plus did இதுக்கான வாக்கியத்தை பார்க்க போகிறோம். வாட்னா வந்து என்ன அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. what did he say? what did he say? அவர் என்ன சொன்னார். வாட்னா வந்து என்ன, ஹீனா வந்து அவர், டிட் ப்ளஸ் சேனா வந்து சொன்னார் அப்படின்னு அர்த்தம் தருது. வாட் டிட் ஹீ சே. வாட் ப்ளஸ் டூ இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். வாட் டு யூ வாண்ட். வாட் டு யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேண்டும். வாட்னா வந்து என்ன, யூனா வந்து உங்களுக்கு, வாண்ட்னா வந்து டூ ப்ளஸ் வாண்ட் வந்து வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தருது. வாட் டு யூ வாண்ட். வாட் ப்ளஸ் இஸ் இதுக்கான வாக்கியத்தை பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மேட்டர். வாட் இஸ் த மேட்டர். என்ன விஷயம். என்ன விஷயம். வாட்னா வந்து என்ன, ஈஸ்னா வந்து இருக்கிறது, மேட்டர்னா வந்து விஷயம். வாட் இஸ் த மேட்டர். ஹவுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்படின்னு அர்த்தம் தருது. ஹவு ப்ளஸ் இஸ் இதுக்கான வாக்கியத்தை பார்க்க போகிறோம். ஹவ் இஸ் யுவர் ஃபாதர். ஹவ் இஸ் யுவர் ஃபாதர். ஹவ் இஸ் யுவர் ஃபாதர். உங்களுடைய தந்தை எப்படி இருக்கிறார். அவனு வந்து எப்படி, ஈஸ்னா வந்து இருக்கிறார், யுவர்னா உங்களுடைய, ஃபாதர்னா தந்தை. ஹவ் இஸ் யுவர் ஃபாதர். ஹவு ப்ளஸ் டிட் இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். ஹவு டிட் யூ மேக் இட். ஹவு டிட் யூ மேக் இட். நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள். ஹவுனா வந்து எப்படி, யூனா வந்து நீங்கள், டிட் ப்ளஸ் மேக்னா வந்து செய்தீர்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை. ஹவு டிட் யூ மேக் இட். ஹவ் ப்ளஸ் வாஸ் இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். ஹவ் வாஸ் யுவர் சம்மர். ஹவ் வாஸ் யுவர் சம்மர். உங்களது கோடைக்காலம் எப்படி இருந்தது. ஹவுனா வந்து எப்படி, வாஸ்னா வந்து இருந்தது, யுவர்னா உங்களுடைய, சம்மர்னா கோடைக்காலம். ஹவ் வாஸ் யுவர் சம்மர். ஹவு மெனி ப்ளஸ் டூ இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். ஹவு மெனி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு யூ ஹாவ். ஹவு மெனி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு யூ ஹாவ். உங்களுக்கு எத்தனை நெருங்கிய நண்பர்கள் உள்ளனர். ஹவு மெனினா எத்தனை, க்ளோஸ்னா வந்து நெருங்கிய, ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து நண்பர்கள், டு யூ ஹாவ்னா வந்து உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் தருது. ஹவு மெனி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு யூ ஹாவ். ஹவு மச் ப்ளஸ் இஸ் இதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். ஹவு மச் இஸ் த என்ட்ரன்ஸ் ஃபீ. நுழைவு கட்டணம் எவ்வளவு. ஹவு மச்னா வந்து எவ்வளவு, ஈஸ்னா வந்து இருக்கிறது, என்ட்ரன்ஸ்னா வந்து நுழைவு, என்ட்ரன்ஸ் ஃபீனா வந்து நுழைவு கட்டணம். ஹவு மச் இஸ் த என்ட்ரன்ஸ் ஃபீ. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.